நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நேத்து நீங்க புதுசா ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கீங்க. திமுகவும், பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நானே அதிர்ச்சி ஆயிட்டேன். இது என்ன பொருந்தவே பொருந்தாத 2 பேர் கூட்டணி வைக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை? அதாவது என்னன்னா, பொருந்தவே பொருந்தாதுன்னு எதுவுமே கிடையாது. ம், ம். புரியுதா உங்களுக்கு? எது எப்போ பொருந்தும், எப்போ பொருந்தாதுன்றதுலாம் இது இல்ல. இப்போதைக்கு உள்ள சூழல்ல அந்த மாரி இல்ல, உங்களுக்கு தெரியல. இப்போ விஜய் ஆட்சிக்கு வருவார்ன்னு நீங்க நினைச்சீங்களா? நினைக்கல. அது விஜய் நினைச்சாரா? ஆனா அவர் நினைச்சிருக்க மாட்டார். அஜித் நினைச்சிருப்பாரா? இல்ல. தனுஷ் நினைச்சிருப்பாரா? யாருமே நினைக்கல தமிழ்நாட்டுல. அது மொத்தமா சொல்லு. இல்ல. அப்ப யாருமே ஆசைப்படல. இப்ப நீங்க ஆசைப்பட்டதை நான் சொல்லிடுறேன். இப்ப யாருமே ஆசைப்படலன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த காய் நகர்த்தல் வந்து எம்பி தேர்தல். இப்போ மத்திய அரசு என்ன நினைக்கும் அப்படின்னா, எவனை ஆட்டையை போட்டு வாயில போடலாம், இல்லை எவனை மிரட்டலாம், எவனை அழிக்கலாம் அப்படின்றது தான் பாஜகவுடைய எழுதப்படாத கொள்கையில் ஒன்று. எவனை அழிச்சிட்டு நம்ம முன்னேறலாம் அப்படின்றதுல இருக்கும்போது, அவர்கள் என்ன இந்த கேமில் என்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவனோட பிளானே பயங்கர மாஸ்டர் பிளான். நீங்கள் பிளான் பூராமே வடிவேல் பிளான் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து குருகுருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், முக்கியமான அரசியல் ஞானி. அந்த ஞானி தான் இந்த பிஜேபியை சாணியாக்கி விட்டது தமிழ்நாடு. அந்த அமித்ஷா வந்து டீ குடிச்சிட்டு போவார் அவருங்களா? அவர் அமித்ஷா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகுனின்னு வச்சுங்களேன். அது விளங்காது. அதாவது எப்படின்னா, அந்த குருகுருமூர்த்தியை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் குடும்ப நாசம் மட்டும் இல்லை, உங்கள் குலமே நாசன்றது தான் நம்ம இப்போ காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பாஜகக்காரங்களும் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அழிவு வருதுன்னு ஒருத்தரை போய் பார்க்கக்கூடாது. சில கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் வந்து சொல்லுவாங்க, ஜோசியர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சில கிரகங்கள் நடக்கும்போது இந்த கோயிலுக்கு பக்கம்லாம் நீங்கள் போயிடக்கூடாதுன்னு. மோடிஜி கூட தஞ்சாவூர் வந்தப்போ சொன்னாங்க, ஆள்றவங்க தஞ்சாவூர் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு. வரக்கூடாதுனால அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, சில ஆன்மீக அன்பர்களே அதை ஒத்துக்குவாங்க. சில கிரகங்கள் நடக்கும்போது சில கோவில்களுக்கு சில கிரகங்களை பார்க்க போகக்கூடாது. அந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் போய் தான் அழிஞ்சு போயிட்டாங்க பார்த்து. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. வடிவேல் இந்த இதில் குண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க கல்யாண வீட்டில், கடைசியில் கொண்டு ஓமகுண்டத்தில் வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பிளான் ஏ. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். பிளான் ஏ என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜக வந்து அதிமுகவுடன் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற பேரில் பீகாரில் பண்ண மாதிரி, இதில் பண்ண மாதிரி, அதில் பண்ண பல மாநிலங்களில் பண்ண மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பெருசு அப்படின்னு கொண்டு வந்து நாங்கள் பிரித்து கொடுத்துக்குறோம். நீங்கள் வந்து 234 தொகுதியில் 100 எங்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை அட்லீஸ்ட் 90 கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு இவங்களுக்கு பூரா பிரித்து, சில்லறைகளுக்கு பூரா பிரித்து கொடுத்த உடனே அதில் நம்ம ஒரு 50 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, 40லேருந்து 50 ஏதாவது போட்டி வைக்க மாற்றி எதையாவது 40 ஜெயிச்சிட்டோம்னா, அப்போ அங்கே தொங்கல் 134 நிற்கிறவன் எப்படி 128 114 ஜெயிக்க முடியாது, 18 வராது. அப்போ 100 வந்து நிற்கும், இல்லை 90 நிற்கும் போது நாங்கள் ஜாயிண்ட் அடித்து நாங்கள் துணை முதல்வர், நீ முதல்வர், அப்புறம் வந்து இல்லைன்னா நாங்கள் முதல்வர், ஏன்னா நான் 6 மாதம் இருப்பேன், நீ 6 மாதம் இருப்பேன், உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு முடிக்கணும்னு பிளான் ஒன்று. ஆமாம், பங்குன்ற மாதிரி. அதுவும் போச்சு. அதுக்கு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் அரசு அவர் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிறது, 40 இடத்த வாங்கிட்டு இருக்கிறது. இருந்தாலும் அப்புறம் அதில் வந்து என்னென்னா, முதல்ல டாமினேட் பண்ணி நாங்கள் முதலமைச்சராக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, அமைச்சரவையில் நாங்களும் பங்கேற்போம் அப்படின்னு ஒரு பிளான் பி, பிளான் சி ஒன்று போட்டாங்க. இந்த 3மே அப்போ வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து அதிமுக உடைச்சி அதில் உள்ளவங்களாம் மகாராஷ்டிரா மாநிலம் அப்படியே ஆட்சியை கலைச்சி விட்டு அப்படி பண்ணுறதுன்னு ஒரு பிளான். இந்த 3மே நடக்கலை. கடைசியில் என்னன்னா, மண்ணள்ளி வயலை போட்டார் எடப்பாடியார். போட்ட உடனே நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளே போட்ட சண்டையிலேயே அண்ணாமலையை தூக்கி விட்டாங்க. அண்ணாமலை இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டு போன மாட்டி மாதிரி வந்திருக்கும், ஏதோ வந்திருக்கும், 4 5 2 3 5 ஏதோ வந்திருக்கலாம், போச்சு. அப்போ பாஜக மண்ணுக்குள்ளே போச்சிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சா. இப்போ அடுத்த கட்டமாக எம்பி எலெக்ஷன் வருது. போன எம்பி எலெக்ஷன்லேயும் அதே மாதிரி வந்து நாரவாயில் மண்ணை போட்ட மாதிரி எடப்பாடியார் போட்டு விட்டார். கையை தூக்குனாங்க எடப்பாடியார் கூட்டம், அதை பிச்சுக்கிட்டு ஓடி வந்தவர் தான். அதோட போயிட்டாரா. அடுத்து இப்போ வர எலெக்ஷனுக்கு இப்போயே பிளான் பண்ணாதான். அப்போ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அடுத்து இவங்க போட்ட பிளான் என்னென்னா, பிஜேபி வெர்சஸ் அப்படியே ஏடிஎம்கே கூட இருந்தே அழிச்சு விட்டுட்டு பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அப்போ டிஎம்கே சனாதனம் அது இதுன்னு போட்டு கடுமையாக தாக்கும்போது நம்ம வளருவோம், நம்ம அவங்கள போட்டு அடிக்கும்போது அவங்க வளருவாங்க. இந்த 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க.
இப்போ இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு விஜய் வந்து அந்த விவேக் காமெடியில் வர மாதிரி ஓவர்டேக் பண்ணி போயிட்டார். பண்ணோடனே யாரா இவர் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ வந்து டோட்டலாக முடிஞ்சு போயிட்டாங்க. புரியுதா? பிஜேபி. ஆமாம். முடிஞ்சு போனோடனே எம்பி எலெக்ஷன் வருது. சரி, எம்எல்ஏ போய் தொலைது, அது நமக்கு அடுத்து பார்த்துக்கலாம். எம்பிக்கு என்ன பண்ணலாம், இப்பயே இடத்த போடணும் அப்படின்போது தாவேக்கா சேர்க்க மாட்டான். தாவேக்கா நம்மால் தான் இருந்தாலும் அவன் வந்து டைரக்டாக சேர்த்தானா அவன் காலி ஆயிடும். இருந்தாலும் அவன் அப்படியே தனியாக வச்சுக்கணும். அதாவது சட்டமன்றத்திலயும் நம்ம ஆள் இருக்கணும், பாராளுமன்றத்திலயும் நம்ம தான் இருக்கணும். இருக்கணும். இப்போ விஜய் வந்து ஸ்டேட் வந்து பிரச்சனை இல்லை, எந்த பேப்பரில் கொடுத்தாலும் கையெழுத்து போட்டுருவாங்க. எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி, தொழில்துறை எல்லாம் எடப்பாடிக்கு எந்த வகையிலும் விஜய் சலைச்சவர் இல்லை. இல்லை, விஜய் வந்து இன்னும் அவங்களுக்கு காம்பாக்டாக கையெழுத்து அவங்களே போட்டுட்டு சீலை மட்டும் சீலையும் அங்கே வச்சு அனுப்புவாங்க. வச்சு கையெழுத்து போட்டோம் தம்பின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அவங்க கையெழுத்து நாங்களே போட்டோம் சீல் வச்சு அவங்க தகவலுக்காக சொல்கிறோன்னே அதுக்கு அடுத்து அவங்களே போட்டு அங்கேயே ஃபில்அப் பண்ணி போட்டுருவாங்க. யாரும் கேட்க முடியாது, கேட்க வேண்டிய. ஸோ இப்படி ஒரு ஆட்சி கிடைக்கும் போது இப்படி அப்படி பிளான் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி தெரியும்போது சரி விஜய் இப்போ கை வைக்க முடியாது. 6 மாதம் நாள் ஆகும், 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அப்போ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நெருக்கடி வரும்போது யார்கிட்ட போய் இப்பயே லாபி பண்ணாதானே. கரெக்ட். அப்போ வந்து திமுக தூக்கி முக்கிய புள்ளிகளை உள்ள வச்சுட்டு திமுகவை அழிச்சிட்டு நம்மளும் விஜய்மா அதிமுகவோடய இருந்துகிட்டு எம்பி எலெக்ஷன் நின்று விஜய் வெர்சஸ் அதிமுக எம்பி தேர்தல். அதாவது டிஎம்கே வெர்சஸ் பாஜக நடக்கல, அதனால டிவிகே வெர்சஸ் பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு மாற்றும் போது அப்பதான் அப்போ டிஎம்கே அழிச்சிடணும்னா 4 பேரை பிடிச்சி உள்ள வைக்கணும். ஏற்கனவே ஒரு 7-8 அமைச்சர் மேலே கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் உதயநிதி மேலே சனாதன கேஸ் இருக்கு. எல்லாம் எதையாவது 2 பிடிச்சி உள்ள வச்சிருவோம் சொல்லி அப்புறம் வந்து அவர் சிஎம்மோட மருமகன் அவர் மேலே ஏதாவது கேஸை போட்டு டார்ச்சர் கொடுக்கலான்னு அவங்க பிளான் பண்ணும்போது டப்புன்னு என்ன பண்ணுறது, சரண்டர் ஆகிறேன் எப்படின்னா சரி ஏமாத்துவோம் அப்படி. ஓகே, இப்போ எடப்பாடி ஏற்கனவே பண்ணார்ல அதே மாதிரி அந்த பாணியிலே நீங்க போயிடலாம். அப்படி இந்த இருக்கோம் இல்லைன்ற மாதிரி காமிச்சு கடைசியில் மண்ணை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஆக பிஜேபியில் போய் டிஎம்கே சேரப்போகுது அல்ல, அப்படி கிளப்பி விடப்பட்டது தான். ஆனால் உண்மையிலேயே கிளப்பி விட்டாங்க, அதான் நம்ம பேசுகிறோம். நம்மளா கிளப்பி விடல, ஏற்கனவே கிளப்பி விட்டது நம்ம டிஎம்கே தரப்புல இருந்து மறைமுகமாக கிளப்பி விடப்பட்ட செய்தி தான் அது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம்னானே உடனே 4 பேர் எடுத்து போடுவாங்க. அப்படி தான் நம்மளும் போட்டிருக்கோம். அது 4 பேரில் நம்ம ஒரு ஆள் 2-3 பேர் போட்டிருக்காங்க, அது நம்ம ஒரு ஆள். இது வந்து கிளப்பி விடப்பட்டது தான். டிஎம்கே வந்து பிஜேபியோட சேராது அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்கிறேன். நேற்று வேற இன்னைக்கு வேற, நாளைக்கு வேற ஒண்ணு. ஆமா, என்ன நடக்குது அதான் நம்மளா கற்பனையில சொல்ல முடியாது. மழை பெய்யும்னுவாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா வெதர்மேன் வந்து போட்டாப்புல பயங்கரமான ஒரு அழகான ஒரு வேவ் ஃபார்ம் ஆகி வருது. இப்போ சென்னையில் மழை மாலைக்கு மேல பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சம மழை, ரெடி டு இன்வைட் ரெயின் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா ஒன்றும் நடக்குது, அது வாய்ப்புன்னு ஒரு இன்ட் வச்சிடுறாங்க. அதான் அதுக்கப்புறம் அது மூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு திருப்பி சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தா 41 டிகிரி வெயில் பொழக்குது. இப்போ நாளைக்கு வந்து வரும்ன்றாங்க. ஸோ இப்போ வந்து வானிலை அறிக்கை மாதிரி தான் இது. நேற்று வந்த தகவல் அது, நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிளப்பி விடும்போது அவங்க குஷி ஆயிடுவாங்க. சரி நம்மளோட போகுது அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த காலேஜ்லலாம் சில பசங்க பிள்ளைங்கள்லாம் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதோட ரிவல்ரியாக ஒரு பொண்ணு இருக்கும். சரி, புரியுதா? இதெல்லாம் எல்லாரும் இப்போ உங்கள் காலேஜில் கூட நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியாமையா இருக்கும், நீங்கள் ஆங்கர் வேற இருந்தாலும். அதாவது என்னன்னா, இந்த பிள்ளைங்கன்னா ஒரு பையன் இருப்பான். சரி, அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுவான். அவன் நல்ல பையன், பயங்கரமான ஆளாக இருக்கும். சரி, நல்ல பையன் வேணா இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பொண்ணு வந்து அவனை நெருங்கி வந்து ஒரு நெருக்கமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஆட்டையை கழிச்சு விட்டு டேரெக்டாக பண்ணாது, அந்த பையனுக்கு ஒரு லுக்கு விடும். ஓஹோ, அது பார்ப்பான், இந்த பொண்ணை தான் நம்ம பண்ணணும்னு நினச்சேன், இது நம்மளை கேரே பண்ணாதனால தான் அந்த பொண்ணை போய் பார்த்தா அப்படிங்கும்போது இது லைட்டாக லுக் விட்டு அவனை தூண்டி விட்டு அவனே உடச்சி விட்டுரும். பிடிச்சி விட்டு இவனை நாசமாக்கி விட்டு இவங்க 2 பேரும் சண்டையில இவன் அவ்வளவுதான், இதான் 2 பேரும் கழட்டி விட்டு கடைசியில் இவனும் இல்லை அவளும் இல்லைன்ற மாதிரி. இதுதான் வந்து விஜயபாஸ்கர் கதையே சொல்றீங்களே நீங்க. இதுதான் வந்து அரசியல்லே அதுதான் நடக்கும். ஹியூமன் கேட்டல்ஸ் எல்லாம் ஒண்ணுதானே, ஆண் பெண் காலேஜ் அரசியல் எல்லாமே ஒண்ணுதானே. அதே மாதிரி இந்த இதுல எடுக்கும்போது இப்ப எடப்பாடியார் வந்து நாங்க கூட்டணி சேர்றோன்ற மாதிரி போய் கையை காமிச்சு வந்து கடைசியில எம்பி எலெக்ஷன் அப்ப கழட்டி விட்டு கடைசி நேரத்துல ஓட விட்டாங்க. ஆமா, அவங்க தெருவுக்கு போயிட்டாங்க. இப்ப அதே மாதிரி திமுக செய்யலாம், வாங்க நாங்க வந்துடுறோம்
அப்படின்னு சொல்லும்போது வர்றோம் அப்படின்னு கிளப்பி விடும்போது என்ன ஆகும், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கே அவங்ககிட்டயும் பேசலாமே, எதுக்கு அவங்கள போய் அழிச்சிக்கிட்டு வச்சுக்குவோம், இன்னும் 1-2 வருஷம் 2.5 வருஷம் தான் ஏற்கனவே மோடி வேற கேட்டிருக்காரு நினைக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது அப்படியே இழுத்து கொண்டு வந்து எலெக்ஷன் டைம்ல மண்ணை போட்டுருவாங்க. அவங்க சேஃப் கார்டுக்கு இப்படி ஒரு பிளே வந்து டிஎம்கே வந்து இது எல்லாமே பண்ணுவோம், எல்லா கட்சிக்காரங்க பண்ணுவாங்க, டிஎம்கே மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் பண்றதுல டிஎம்கேயும் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். ஆக மொத்தம் வானிலை அறிக்கை மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு அரசியலோட நிலவரம். இருக்கு. வரும், வராது, வரலாம், வராமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. எது வேணாலும் வரலாம். ஏன்னா ஒரு அதிரடியா பாத்தீங்கன்னா அப்படின்னா திமுகவும் அதிமுகவுமே ஒண்ணு சேரும்னு யாரா கற்பனையில நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, காங்கிரஸும் பிஜேபியும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஷாக் ஆகிட்டாங்க எல்லாம். 2 நாள் வந்து ஃபயராக இருந்துச்சு. சில பேர் இப்போ விஜயபாஸ்கர் அப்புறம் வந்து இவர் சிவி சண்முகம்லாம் கண்டனம் தெரிவிக்கலைன்னா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்திருப்பார், திமுகவோட வெளியிலேருந்து ஆதரவு பண்ணு. அது எப்படி நடந்துச்சப்போ அதே மாதிரி வரலாம். இல்லைன்னா என்ன அப்படின்னா வீக் கேண்டிடேட்டை போட்டு இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் நின்று டிஎம்கேயும் நிற்கும். எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா விஜயை காலி பண்ணி விடுங்க, இப்போ டிஎம்கே ஒரு 20 சீட் ஜெயிக்குதுன்னு விஜயை காலி பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி கூட பண்ணலாம். வெளியிலேருந்து சப்போர்ட் ஏதாவது ஒரு வகையில் வந்து விஜய் வந்து கேஸை போட்டு ஆட்டையை கலைச்சி விடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆமாம், நிறைய கேஸ். அதுக்கப்புறம் 2 வருஷம் இருக்கு, அப்படியும் போகலாம். ஆட்சி கூட இல்லை ஒரே நாள் ஒரே தேர்தலில் இப்போ டோட்டலாக கலைச்சி விட்டு எல்லாத்தையும் துரத்தி விடுங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கலான்னு கூட பண்ணலாம். அந்த 2029 அந்த பில் பாஸ் பண்ண போகிறதாக ஒரு தகவல். அதுதான் வந்து 2029 வரலாம்ன்றாங்க. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு ஒரு உடனே கலைச்சி விடுவாங்க நடவடிக்கை. அப்படி இருந்தால் அது விஜய்க்கு அது சாதகமாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ டிஎம்கே கூட்டுன்னு தானே அர்த்தம், புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எல்லாம் நடக்கலாம், போகலாம். இது இன்னைக்கு உள்ள தகவல், உள்ள பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது, பேசிக்கிட்டு இருக்குது, திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். இதே சமயத்தில் அண்ணாமலை வேற தனியாக கட்சி ஆரம்பிக்க போறாரு. அண்ணாமலைலாம் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா அது ஒரு கேம் வந்து பிஜேபியோட கேம்ல இருக்கு. ஏதாவது ஒரு சேனான்ற பேரில் இந்து சேனா மன்னாகடி சேனா ஏதாவது ஒரு இதில் போட்டு அண்ணாமலை இறக்கி விட்டு விஜயை போட்டு அடி நடிக்கிறது, தனியாக வச்சுட்டு இவருக்கு அவர் தான் சரியா இருக்கும் அப்படின்னு போட்டு அண்ணாமலை பூமாயி வந்துட்டா பிஜேபி அண்ணாமலையோட கூட்டணி போட்டு சீட்டை ஜெயிக்கிறதுக்கு அதுவும் ஒரு பிளான் இருக்குது. அது பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ பரபரப்பாக அதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் டெல்லிக்கு போகிறதாகவும் அவருடைய இத்தனை நாள் சோர்வாக இருந்தால் அவருடைய டீம்லாம் இப்போ இல்லை அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம். அது 2-3 ஆப்ஷன் பார்க்குறேன். அவருக்கு அமைச்சர் ஆக்கிட்டு திருப்பி தலைவர் ஆக்க முடியாது. ஏன்னா அது கட்சியோடைய இதில் அப்படி கிடையாது, ஒருத்தர் தூக்கிட்டு உடனே ஆக்க முடியாது. அதனால அது இந்தியா அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பிஜேபிக்காரர் என்ன பண்ணுவான்னா வந்தது எவனையுமே தலைவன் நான் வளர்த்து விட மாட்டேன், யார் சிஎம்னே சொல்ல மாட்டாங்க. கடைசியில் ஒரு டம்மி பீஸை போய் இதில் மாலை போடும் பாருங்க, அந்த மாதிரி தான் பிஜேபி. எது மேகலை மணிமேகலை வைக்க விட்டு போகல பொத்தி வளர்த்த அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, நீங்கள் இவருக்கு தான் போடுவார் அவர் தான் போடுவார், டக்குன்னு மேகலை போய் இன்னொருத்தர் போட்டு இந்த மூஞ்சிக்கே ஒன்று பிடிக்கல, அந்த மாதிரி தான் அவங்க பிஜேபி கதை. அந்த மாதிரி ராஜஸ்தானில் அதுதான் பண்ணாங்க, மத்திய பிரதேசில் யாரோ சிஎம்னாங்க, யாரோ ஒருத்தருக்கு மலையை போட்டாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானில் எதை போட்டாங்க, மத்திய பிரதேசில் அப்படி தான் போட்டாங்க, யூபிலேயும் அப்படி தான் மலையை போட்டாங்க. ஒரு குரங்கோட உட்காந்து சன்னியாசியை பிடிச்சி முதல்வர் ஆக்கி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அதே மாதிரி அப்போ நீங்கள் அண்ணாமலைன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலைக்காக தான் கட்சியான்ற மாதிரி ஆயிடும். அதனால யாராவது ஒரு அருணாச்சலத்தை வச்சிருப்பாங்க மூலையில், அப்படி நிறைய பேர் வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே ஓகே ஜோகோ ஸ்ரீதர் இன்னும் 2-3 அறவேக்காடுகளை வச்சுருந்தாங்க. இவங்களை டப்புன்னு சிஎம் ஆக்கி விட்றாங்க. யாராவது பிராமணனை பிடிச்சி சம்மந்தமே இல்லாத இவர் வந்து அமெரிக்காவில் பெரிய ஆள், இவர் ஆஸ்திரேலியாவில் பெரிய ஆள், இவர் இந்தோனேஷியாவில் பெரிய ஆள்னு சொல்லி எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஆனந்த விகடனில் ஸ்டோரி போட்டு காசை கொடுத்து படம் போட்டு இவர் தான் பயங்கரமான ஆள், மிகப்பெரிய ஆள், 50,000 கோடியை விட்டுட்டு வந்து அருவாமனை விற்கிறாரு, 1,00,000 கோடியை விட்டுட்டு வந்து எதையா விற்கிறாரு, 200 கோடி கொடுத்துட்டு ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு. அந்த மாதிரி எவனையா ஒருத்தனை கொண்டு வந்து இவன் தான் சிஎம்ன்றாங்க. அதுக்கு லாபி பண்ணி கோடி மீடியா வச்சு ஆனந்த விகடனில் அட்டப்படம் காசு கொடுத்தானா விளம்பரம் கொடுத்தா போட்டுருவான். இந்த வேலை கை வந்த கலை அவங்க ரெகுலராக தான் வேலையாக தான். ஓகே விஜய்க்கு பார்த்தா ஆனால் இப்போ தான் அவங்க வேலை பழிக்காமல் இப்போ விற்க போகிறாங்க, வேலை பேசிகிட்டு இருக்காங்க. வீடனேவா விற்கன்னு போட்டு இப்போ ஆதவர்ஜனா பேசிகிட்டு இருக்காருன்றாங்க. ஓகே ஓகே அதனால் ரைட்டு தான், ஆதவர்ஜனா வாங்கினா ஓகே, நல்லா சம்பளம் கொடுத்து ஏதாவது பண்ணுவாப்புல.
ம். அது மாதிரி அவங்களோட வேலையாக தான். உங்களுக்கு ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு விலைக்கு வாங்குற அளவுக்கு இது வந்து விலைகள் அவன் விற்கிறதுக்கு தான் அம்பேத்கர் நிகழ்ச்சியை நினைக்கிறேன். ஓ சரி சரி அப்பவே புனிவாயிருச்சு. அப்பயே நான் உங்களை எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்துறோம்னு சொல்லிட்டேன். ரொம்ப நஷ்டத்தில் ஓடுது, நீயே வாங்கிக்கப்பா, பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி டீலிங் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக பாஜக நேற்று திடீர்னு ஐயுஎம்எல் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா, இனிமே நாங்கள் திமுக கூட்டணியோட தொடரணுமா வேண்டாமா அப்படின்றத ஆலோசித்து நாங்கள் முடிவு சொல்கிறோம். நேற்று வரைக்கும் அவரை கேளுங்க, கூட்டணினா அவர் ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்ன கேட்காதீங்க அப்படின்னு சொன்னவர், இன்னைக்கு ஆமாம் அதிமுக திமுகவுடைய இது 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இபிஎஸ் முதல்வராக இருக்கிறதுக்கு முயற்சி நடந்தது. 2வது எங்களை தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு ஒரு பகி ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. எப்படி இது ஒன்றும் புரியலையே. அந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். சோஃபா வீட்டுக்கு போயிருக்கோம், சோபா போயிருக்கோம், சோபா போனோடனே நல்லா இருக்கு, அந்த சோபா நல்லா இருக்குன்னு திமுக மேலே பாயிறாரு. ஓகே இவங்களை இவ்வளோ நாள் பாதுகாத்து அரவணைச்சு இந்த வல்லூர்கள்ட்ட இருந்து காப்பாற்றி இவ்வளோ நாள் வச்சதுக்கு இந்த இவர் சத்யராஜ் சொல்றாரு, காலங்காத்தா சோத்தை போட்டதுக்கு நீ வச்ச பாரு, உன்னால என்ன பண்ண முடியும், ஐஎம்எல் பண்ணிருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன் அப்படின்றது. அரசியல் நிலைப்பாடு ஒரு கூட்டணி கட்சி தலைமை என்ன வேணாலும் எடுக்கும். உனக்கு உடன்பாடு இருந்தால் சேரு, இல்லைன்னா போயிட்டு அதை எது காட்டி கொடுக்குறீங்க. என்ன காய் வேணாலும் நகர்த்துவாங்க, அதை வந்து பெரிய கட்சிகள் முடிவு பண்ணும். சரி, சின்ன கட்சிகள் அதுக்கு பின்பற்றணும்னா இல்லை, நீங்கள் வெளியேறி போயிட்டே இருக்க வேண்டியதானே. இப்போ இதுக்கு வெளியே சொன்னீங்கன்னா உங்களை எப்படி, உங்கள் நம்பகத்தன்மை எப்படி இதாக இருக்கும். என்ன காய் வேணாலும் நகர்த்துவாங்க, யாரை வேணாலும் நகர்த்தி எவனை வேணாலும் காலி பண்ணுறதுக்கு வேறு பிளான் பண்ணுவாங்க. ஓகே புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக தான் பார்க்கணும். ஒரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு 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 பொருளையோ இல்லை ஒரு இதையோ ஒரு மனுஷனையோ வச்சுங்க, ஒருத்தனை வாடா மச்சான்னு கூப்பிட்டு போகிறான், டாஸ்மாக் கடை அங்கே இருக்குது, கூட கூப்பிட்டே போயிட்டே இருக்கான். நீங்கள் பாதியில் வச்சு அவனை குடிக்க தான் கூப்பிட்டு போகிறான்னு இவனை மண்டையில் அடிச்சு கொண்டு விட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. அவன் நீ பார்த்தது அவன் டாஸ்மாக் கடைக்கு போகிறான்னு நினைக்கிறான். அவன் வந்து இவனை வந்து ஒருத்த கொல்ல வரான், அவனை காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டு போயிருக்கான். ஓகே அது ஃபைனலாக தானே முடிவு பண்ணணும். இல்லைங்க ஒரு டாஸ்மாக் கடைக்கு போகிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனார். டாஸ்மாக் கடைக்கு போறேன்னு கூட்டு போனது இங்க இருந்து அவன் செத்துருவான்றதுக்காக காப்பாற்றுறதுக்கு சொல்லிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அந்த அறிவு அரசியல் இருந்தால் தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. 2 சீட்டை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு இப்போ சீட்டு தேய்ச்சிட்டு இருப்பீங்க, வருஷம் காலங்காலமாக எதுக்கு சீட்டு தேய்க்கிறீங்க. ரவுஃப் ஹக்கீம்னு ஒரு மினிஸ்டர் இருக்காரு ஸ்ரீலங்கா. ரவுஃப் ஹக்கீம்னா பெரிய அரசியல் தலைவர், ஒரு கிட்டத்தட்ட தமிழ் கூட பின்னி எடுப்பார். சரி, கொழும்புல இருக்கு. அவர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மினிஸ்டர் இருப்பார். அது எப்படி இருக்காருல்ல, இன்ஃப்ளூயன்ஸ், அதான் அவரோட நாலேஜ். ஓகே, ராஜபக்சே ஆட்சியிலையும் இருப்பாரு, ரணில் ஆட்சியிலையும் இருப்பாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல மினிஸ்டர் இருந்திருக்காரு. நிதிஷ் மாதிரிங்களா எப்பவுமே இருக்காரு, எப்பவுமே இப்ப இஸ்லாமியர்கள் பிரதிநிதியா இருப்பார். சரி, இஸ்லாமியர்கள் வளர்ந்தாங்கன்னா இல்லை, அவர் நல்லா கொழும்புல ஹோட்டல் இருக்கு நல்லா. நான் என்ன சொன்னேன், அதையா செஞ்சு தொலைங்கன்ற. நீங்களும் வளராம கட்சியும் வளராம இப்படியே சீட்டு தெரிஞ்சுட்டு கண்டது என்ன அரசியல்ல என்ன கணக்கு போடுறாங்கன்னே புரியாம கூட்டணி கட்சி தலைமையை காட்டி கொடுத்துட்டு, சரி நீங்க ஏதாவது உருப்பிட்டீங்கன்னா இல்ல, ஒரு சோபா வாங்கியிருப்பீங்க, அந்த சோபா வச்சு எத்தனை நாளைக்கு பாருங்க, ஒரு நாள் பிஞ்சு போயிரும்ல, 4 வருஷம் கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இருக்கு. ஐஎம்எல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்லை எனக்கு என்னன்னா, நீங்கள் அந்த பிரச்சனை பேசப்படும் போது நீங்கள் வாயை திறக்கல, அந்த பிரச்சனை பேசி முடிச்சு உங்ககிட்ட வந்து தாவேக்கா ஆதரவு கேட்கும்போது இல்லை அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு அன்னைக்கு இந்த இதை உண்மையை இப்போ அங்கே போய் சேர்ந்த பிறகு அமைச்சர் பதவி கொடுத்த பிறகு இதை ஏன் ரிலீவ் பண்ணணும். 2வது என்னன்னா, நம்மளுக்கு ஓப்பனா தெரியுது குதிரைபேரம் நடக்குது, இந்த பக்கம் அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் வராங்க, அதை பத்தி என்ன பண்ணாங்கன்னா அடுத்த டைம் வந்து ஸ்ட்ராங்கா 2 ஏதாவது ஒரு கூட்டணியில் பரபரப்பா இருக்கிற ஒரு கட்சியில் 2 கேண்டிடேட்டை கொண்டு ஐஎம்எல் போட்டா ஐஎம்எல் தோத்துரும். ஏன்னா இந்த தற்குறிங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவனுக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, தலைவன் யாருன்னு தெரியாது, கொள்கை எதுவுமே தெரியாது. விசில் இருந்தால் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அப்போ நீ கூட்டணி சேர்ந்து தோக்க தான் போகிறீங்க, ஒன்றாக மண்ணக்க போக போகிறீங்க. அழகாக 2 பேரை தூக்கி போட்டு டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடும். பட் அவங்க அங்கே போன பிறகு விசில் சின்னத்தில் நின்னாங்கன்னா ஐஎம்எல் இப்போ இவர் நின்னார்ல வைக்க, அப்போ ஐஎம்எல் காலி ஆயிரும்ல. ஒன்று கட்சி காலி, இல்லைன்னா நீங்க காலி. 2த்துல ஏதோ ஒன்று வந்து தாவேக்கா ஐஎம்எல்க்கு செய்ய போகுது. அடுத்து வர ராஜாக்கு செக் வைக்கும் போது ஒன்று ஏதோ குதிரை காலி ஆயிரும், இல்லை ராஜாவே காலி ஆயிரும். அதேதான். அப்போ 2த்துல ஏதோ ஒன்று ஐஎம்எல்க்கு காத்துட்டு இருக்கு.